ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்ன, தேவ சித்தத்தை சொன்னேன். இரண்டாவது, எளிமையான ஆடம்பரமற்ற வாழ்க்கை. அவர் நம்முடைய சிநேகிதராக இருக்க வேண்டும் என்றால் எளிய வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. அவன் பெரிய அரண்மனை, சொத்துக்கள், சுதந்திரங்கள், அவன் வீட்டிலேயே 300க்கு அதிகமானவர்கள் என்ன செய்த படை வீரர்கள், என்ன அங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, பெரிய ஒரு ராஜரிகமான குடும்பத்தை சேர்ந்தவன். எல்லாத்தையும் விட்டுட்டான். வர சொன்னான். கடைசி வரை கூடாரங்களில் குடியிருந்தான். என்ன எப்படி குடியிருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கடைசி வரை, சத்தமா சொல்லுங்க, கூடாரங்களில் குடியிருந்தான். அப்ப நம்ம என்னன்னா, எப்படி சம்பாதிச்சு ஒரு ஆடம்பரமாய் வாழுவது, எப்படி அதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி சேர்க்கிறது, எல்லாம் ஜோடி 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 ஜோடியா. வீட்டில் பார்த்தா சிலருக்கு ஒரு 50 செருப்பு இருக்கும். இது இந்த கருத்த சாரிக்கு, இது ரெட் சாரிக்கு, இது வெள்ளை சாரிக்கு, அப்புறம் அது ரோஸ் சாரிக்கு. ஒரு செருப்பு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நீ வித விதமா செருப்பு, உனக்கு வித இந்த சாரிக்கு தாக்கில் ஒரு ஜிமிக்கி வேணுமா? அவன் கூடாரங்கள் என்ன செய்தான்? குடியிருந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அவனுக்கு எதை பற்றியுமே செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. எங்க லோன் பேமெண்ட் பண்ணலையே, அந்த வீட்டை கட்டினேன், இங்கே ஒரு வீட்டை கட்டினேன், எங்கள் தோட்டத்தை வாங்க, எல்லாத்தையும் லோன் போட்டேன், அது என்னெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது எடுத்துட்டு போகணுமே கவலையே இல்லை. சமைக்கிறதுக்கு 2 பாத்திரம் வச்சுருந்தான், இல்லைன்னு எது வச்சது, உடுக்கிறதுக்கு 4 துணி வச்சுருந்தான். காஞ்சிரக்கோட்டில் ஒரு சாது இருந்தார், அதை மாதிரி ஒரு ஓலைப்பாய், கீழே ஒரு கோணி பேக்குடைய இது விரிச்சு அடியில் போட்டு மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். பழைய என்னோ துணிகள் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருப்பார் தலையில். அதுதான் பெரிய ஸ்தாபனத்தையே உண்டாக்கினவர். ஆனால் இன்னைக்கு 3 இலை விடலை, அதுக்குள்ளால நான் ஹெலிகாப்டர் வாங்குவேன், அப்புறம் கோடா போடா கொய்யா, போடா புண்ணாக்கு, அப்புறம் என்ன விதவிதமாக ட்ரெஸ்ஸு, விதவிதமாக கண்ணாடி. எதுக்காக பேசுகிறேன்? ஆபிரகாம் தான் நமக்கு விசுவாசத்தின் தந்தை, இயேசு நமக்கு தலைவர், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றாரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? தலை சாக்கி இடம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா என் பிள்ளைங்க. நீ அதனால என்ன செய்யாத, எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நான் இந்த உலகத்தில் சேர்த்து பிடிக்கணும், 4 சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்த போது இவங்களுடைய தகப்பனார், உங்கள் பாசமாக இருக்க அப்பா ஊழியம் செஞ்சார், ஒரு பைசா சேர்த்து வைக்கல. கல்யாண சமயத்தில் என்னென்னா முந்தின நாள் வரலையும் பணத்துக்கு அவங்க தம்பி எங்கேயும் ஓடினார்னு சொல்லுவாங்க. நிஜா? ஆனால் இது எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் பொறுத்தான்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பாடுபட்டோம் தெரியுமா அப்படின்ட்டு. நான் ரொம்ப டிமாண்ட் ஒன்றும் பண்ணலைங்க. அப்படி பண்ணியிருந்தா ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்க மாட்டார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதனால நம்முடைய தலைவர் இயேசு. நம்ம பின்பற்ற வேண்டியது யாரு? ஆபிரகாம். தேவ சித்தம் செய்யணும், எளிமையான ஆடம்பரமற்ற வாழ்க்கை. இது வாழ்ந்தாதான் அவருக்கு சிநேகிதராக இருக்க முடியும். ஆடம்பரமாக இருந்தால், ஆடம்பரமாக வாழ விரும்புகிறவர்களை கர்த்தர் அவர் தன்னுடைய சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அது பிசாசின் சிநேகிதர்கள். அடுத்தது இப்போ 8வது பாருங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். எபிரேயர் 8, அதாவது எபிரேயர் 11, 12 வசனங்கள். சீக்கிரம் போடுங்க, பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உளர் எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தோம் பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம். இதுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? இயேசு யார்? இயேசு யார்? அற்புதர். இயேசு அற்புதர் என்று விசுவாசிக்க வேண்டும். 100 வயதிலும் பிள்ளை கொடுக்கிற அற்புதர்,
சரீரம் செத்தவள் என்று செத்து போனது என்று சொன்னாலும் அந்த நிலைமையிலேயும் அவர் நமக்கு அற்புதத்தை செய்து குழந்தையை கொடுப்பார். 40 வயதானாலும் ஆண்டவர் கடைசியாக அந்த நேரத்திலையும் அற்புதமாய் ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுப்பார், இல்லைன்னா பொண்ணை கொடுப்பார். கரங்களை கொடி கர்த்தர் மகிமைப்படுத்துவான். விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுத்த. கர்த்தர் அப்படி சாட்சிகள் ஏராளமாக வச்சிருக்கார். அற்புதர், எனக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? அவரை நம்ம அற்புதர் என்று சாட்சி மற்றவங்களுக்கு சொல்லணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கு கடைசி வரை அற்புதம் செய்வார். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் 11 அதிகாரம் 17 20 வரை உள்ள வசனங்களை வாசி பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அடுத்தது, ஈசாக்கு சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, அடுத்த வசனம், தனக்கு ஒரே பேரானவரையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என்ன தலைப்பு? நீங்களே சொல்லுங்க, தலைப்பு என்ன? தலைப்பு என்னவா இருக்கும்? எதை விசுவாசிக்கணும்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது. நாம் ஒரு நாள் உயிர்த்தெழ போகிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு உயிர்த்தெழுதல் நாள் உண்டு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவளாய் மாறப் போகிறோம் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் மரித்தாலும் மீண்டும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு முன்னாலே மரித்து போனதான நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தில் மரித்தவள் அத்தனை பேரையும், ஆபிரகாம் சந்ததி அத்தனை பேரையும், அத்தனை ஈசாக்குகளையும் அத்தனை யாக்கோபுகளையும் கர்த்தர் எழுப்ப போகிறார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு சத்தமா சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்த வசனம் எபிரேயர் 11 20 21 வசனங்கள். எபிரேயர் 11 20 21 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். 21 வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இதுக்கு தலைப்பு கொடுங்க பார்க்கலாம். என்ன விசுவாசம்? இயேசு நல்ல தகப்பன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துமா? அதில் அதை பார்க்குறீங்களா? நல்ல அப்பா அம்மா பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? கடைசியில் ஆசீர்வதிப்பாங்க இல்லையா? அவன் என்ன செய்தான்? ஆசீர்வதித்தான். அதை பற்றி நிறைய பேசலாம், ஒரு வசனத்தை பற்றி பேசலாம். நல்ல அப்பா இயேசு நல்ல தகப்பன். அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார். உங்கள் அப்பா நல்லா இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை அப்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அப்பாவாக இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்களா? கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? அடுத்தது 11 எபிரேயர் 11 அதிகாரம் 22 வசனம். எபிரேயர் 11 அதிகாரம் 22 வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். என்ன? இயேசு யார்? ஜிஏ இருந்தா, ஐயும் இருந்தா, ஏ இருந்தா பதில் வந்துடும். இயேசு யார்? He is the greatest prophet. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு இருக்கா இல்லையா? அவன் என்ன செய்தான்? எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசினான். ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தை நீங்க புறப்படுவீர்கள், அப்பொழுது என் எலும்புகளை என்ன செய்யுங்கள்? உங்களோட எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னானே. புரிஞ்சுதா புரியலையா? எகிப்து நல்ல சுபிட்சமாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நல்ல வெல் செட்டில்டு. அப்போ அவர் சொல்கிறான், வயதான போது ஒரு காலத்தில் இங்கே இருந்து நீங்கள் புறப்படுவீர்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு புறப்படுவீர்கள். அப்போ எலும்பை என்ன செய்ய? கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணணும்னு சொன்னான். He was the
அப்போ அவன் ஒரு பெரிய ப்ராஃபட் அப்படின்போது அது ஏன் அங்கே சொல்லியிருக்கு? இங்கே சொன்னது எல்லாம் யாருக்கு ஒப்பனையானது? இயேசு கிறிஸ்துவுக்கு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ இயேசு கிறிஸ்து கிரேட்டஸ்ட் ப்ராஃபட். அப்போ அவர்கிட்ட நீங்கள் போங்க தீர்க்க தரிசனம் வேணும்னா. விளங்குதா? அடுத்தது 12வது எபிரேயர் 11 அதிகாரம் 24, 26 வசனங்கள். 24, 26 வசனங்கள். வேகமாக கவனம் எடுத்து படிக்க பார்க்கல, எல்லாரும் படிங்க. இதுக்கு என்ன தலைப்பு? மனித குமாரன். இயேசு மனித குமார். எப்படி? அவர் மேலோகத்தில் எல்லாம் அனுபவிப்பதுக்கு இருந்துச்சு, எல்லாம் சுகமெல்லாம் இருந்துச்சு. மோசே அனுபவிக்க வேண்டிய சுதந்திரமெல்லாம் சுகமெல்லாம் பார்வோன் அரண்மனையில் இருந்தது. ஆனாலும் அவன் அதை விட்டு என்ன செய்தான்? வெறுத்து எங்க வந்தானா? இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துல பொக்கிஷங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நெந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணான். இயேசு கிறிஸ்துவ பற்றி பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் சேர்த்துக்குங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுக்கு ஒப்பா இருப்பதை அவர் சமமாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நமக்காக விட்டுட்டு மேலோகத்தை விட்டு என்ன செஞ்சார்? பூலோகத்தை வந்தார். மோசே அப்படி வந்ததுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது. விடுதலை கொடுக்கிறவராய் மாறினார். அதே போல இயேசு பூலோகத்துக்கு வந்ததுனால நமக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா மனித குமாரனாக இயேசு உருவெடுத்தார். அன்றைக்கு அவன் ராஜகுமாரனாக இருக்கிறத வெறுத்து அவன் ஒரு மனுஷகுமாரனாக சாதாரண ஒரு பிரஜையாக தன்னை அவன் மாற்றிக்கொண்டது போல இயேசுவும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டியவர் இந்த புலகத்தை வரும் பொழுது மனுஷகுமாரனாக, மரியாளுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன் என்கிற பெயர் எடுத்து மனுஷகுமாரனாய் மாறினார். இப்போ மனுஷகுமாரன் என்கிறத பற்றி எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் விளக்கமெல்லாம் பார்க்க, ஏன் மனுஷகுமாரன் ஆனார் அப்படிங்கிறத கேள்வியை போட்டு படிங்க. அப்போ உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் என்ன செய்யும் விளங்கும். ஏன் மனுஷகுமாரன் ஆகணும்? அது எபிரேயர் நிருபக்காரன் அங்கே முதல் 1, 2 அதிகாரங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்க. சகோதரன் என்று அழைக்கப்பட்டார், நிறைய அப்படி வரும். சரி, 13வது விஷயம். இது எத்தனை விஷயம்? 100 வருஷம் வருமோ பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 தான். 11 அதிகாரம் 26 முதல் 32 வரையிலையும் படிங்க பார்க்கலாம். சத்தமாக சேர்ந்து படிங்க. சத்தமாக படிங்க. விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமாக தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அடுத்தது அது மட்டும் தானா? அடுத்த வசனம். அடுத்தது அடுத்த வசனம். அடுத்த வசனம். இவங்கெல்லாம் செஞ்சதுக்கு பேர் என்னது? விசுவாசத்தினால அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கல. விசுவாசத்தின் கிரியைகள். இப்போ விசுவாச கிரியைகளுக்கு கிருபை தருகிறவர் நம்முடைய இயேசு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாச கிரியைகளுக்கு கிருபை தருகிறவர். அந்த மாதிரி விசுவாசத்தினாலே ஆலயத்தை கட்ட முடியும். விசுவாசத்தினாலே பல கர்த்தருக்காக காரியங்களை கிரியைகளை நடப்பிக்கணும்னா கிருபை வேணும். கிருபை வேணும். சொல்லுங்க, கிருபை இல்லாம கிரியை நடப்பிக்கவே முடியாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எரிகோவை சுற்றி வந்தார்கள்.
எதனால? கிரியை செஞ்சாங்க. அதே போல் அதை சொல்லப்பட்டெல்லாம் அப்படி கிரியை தான். விசுவாசத்தின் கிரியைகள். இந்த விசுவாசத்தின் கிரியைகள் என்று சொல்லும் பொழுது அது விசுவாசத்தின் கிரியைகளில் பல உண்டு. அதில் இது என்ன அப்படிங்கிறது எப்படி? இப்போ ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், சொல்லுகிறார், அதை நீங்கள் எப்படி செய்? விசுவாசத்தின் கிரியை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் செய்கிறீங்க, அது விசுவாசத்தின் கிரியை. சுற்றி நடக்கணும், குதிக்கணும்னா குதிக்கணும், அப்படி என்ன செஞ்சாலும் அது விசுவாசத்தின் கிரியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தின் கிரியை செய்வதற்கு நம்முடைய இயேசு கிருபை தருகிறவர். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தின் கிரியைகளுக்கு கிருபை தருகிறவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்களா, விசுவாசத்தின் கிரியைகளுக்கு கிருபை தருகிறவர். அடுத்தது 14வது, இன்னும் ஒன்று தான் இருக்கு. 15 கடைசியா 14வது 11 அதிகாரம் 33 37 வரை வாசிங்க. 11 அதிகாரம் 33 37 வரையிலும் சீக்கிரமா படிங்க பார்க்க. போர்த்து கொண்டு திரிந்து குறவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். என்ன தலைப்பு கொடுக்கலாம்? பாடுகளில் பலன் தருகிறவர். சத்தமா சொல்லுங்களா, பாடுகளில் பலன் தருகிறவர். யாரு? இயேசு. தலைகீழா சிலுவையில பேதுரு அறையப்பட்ட பொழுது அதுக்கு பலன் கொடுத்தது யாரு? பலன் கொடுத்தது யாரு? இயேசு. அதே போல நமக்கும் பாடுகள் உபத்திரவங்கள் வரும் என்றால் அதில் பலனை கொடுப்பதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில் என்ன வரும்? பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். வாழ்க்கை எப்போவுமே சுகமாக இருக்காது. பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர் நமக்கு பலன் தருவார், சகிக்கும்படியான பலனை தருவார். கடைசியா 11 அதிகாரம் 39 வசனம், 11:39 வாசிங்க. இவள் எல்லாரும் விசுவாசனாலே நற்சாட்சி பெற்றும். அப்ப நற்சாட்சி யார்கிட்ட பெற்றாங்க? எல்லாத்துக்கும் நற்சாட்சி கொடுக்கிறது யாரு? இயேசு. பரலோகத்துக்கு போகும்போது அங்க கொடுப்பார். தூதர்கள் என்பதாக அவர் உங்களை குறித்து அறிக்கை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். தூதர்கள் மத்தியிலே அறிக்கை செய்வார், நற்சாட்சி கொடுப்பார். கர்த்தர் இந்த உலகத்திலும் நமக்கு நற்சாட்சி கொடுப்பார். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அவர் இயேசு நமக்கு நற்சாட்சி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 15 விஷயம் சொன்னேன். இப்போ எதைத்தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, எங்க நான் சொன்னேன்? விசுவாசத்தில் உத்தமகுமாரன். விசுவாசத்தில் உத்தமகுமாரனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யணும்? விசுவாசம் வேணும். அவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் அப்படிங்கிறத முதல்ல படிக்கணும். இப்போ விசுவாசத்தை படிக்கும் பொழுது அது 2 பக்கம் உள்ளது என்று சொன்னேன். அதில் ஒன்று தேவனை அறிகிற, பிதாவை குமாரனையும் பரிசுத்தாவையும் அறிகிற அறிவு அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம எந்த அறிவை கொஞ்சம் தெரிந்து கொண்டோம்? இயேசுவை குறித்த அறிவு மட்டும்தான். ஒரு 15 விஷயம் உங்களுக்கு எபிரேயர் நிருபத்திலிருந்து சொன்னேன். 15 விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இந்த 15 விஷயங்கள் இயேசுவை குறித்து அறிகிறதுக்கு இது மட்டும் அல்ல, இன்னும் நீங்கள் அறிய வேண்டியவர்கள் நிறைய உண்டு. இவ்விதமாய் பிதாவையும் குமாரனையும் இயேசுவை குறித்து அறிகிற அறிவு. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அப்படிங்கிற காரியங்களிலேயும் உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்தேன்? சொன்னேன். கிரியைகள் செய்ய வேண்டும். இது 2ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் மாயமற்ற விசுவாசம். என்ன விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கல சத்தமா.
மாயமற்ற விசுவாசத்துக்கு பெயர் தான் உத்தம விசுவாசம். விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்றால் மாயமற்ற விசுவாசம் இல்லாதவன். அப்படி என்றால் பிதாவையும் குமாரனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவில் எப்படிப்பட்டவன்? உத்தமன். அதில் என்ன பூரணமாக அதில் வளர்ந்தவன், அறிவை பெற்று என்ன செய்கிற அந்த அறிவின் அடிப்படையிலே செய்ய வேண்டிய கிரியைகளை செய்கிறதுமான ஒரு மகன்தான் தீமோத்தேயு. ஆகவே தான் உத்தம குமாரன், விசுவாசத்தில் உத்தம குமாரன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமிந்துங்க. எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் உத்தம குமாரனா இருக்க வேண்டும். எல்லாரும் சத்தமா வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனா நான் இருக்கணும்ப்பா. கை வைத்து எல்லாம் சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர்தான் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர்தான் விசுவாசத்தை தருகிறவர். விசுவாசம் இல்லப்பா அப்படின்னு கேட்கிற சமயத்தில் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கையெழுத்து ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசத்தில் வளரத்தக்கதாக உம்மை குறித்த அறிவிலே ஆண்டவரே நான் பெருகுவதற்கு வாசிக்கணும், நான் கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வேதத்தை நான் அதிகமாக வாசிக்கணும், நான் கேட்கணும். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அதே போல கை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தின் கிரியைகளை நான் நடப்பிக்கணும். உம்மை விசுவாசிக்கிற நான் அறிக்கை செய்யணும். உம்மை விசுவாசிக்கிற நான் ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கணும். உம்மை விசுவாசிக்கிறதான நான் ஆண்டவரே அப்பம் பிக்குதலே பங்கு பெற வேணும். உம்மை விசுவாசிக்கிறதான நான் தசமபாகம் கொடுக்க வேணும். உம்மை விசுவாசிக்கிறதான நான் ஆண்டவரே சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. உம்மை விசுவாசிக்கிறதான நான் ஆண்டவரே ஊழியம் செய்யணும். ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் செய்யணும். என் தாளந்துகளை நான் பயன்படுத்தணும். அதில் அசதியா இருக்கக்கூடாது. உம்முடைய வருகையை நான் ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். என் எதிர்பார்ப்பு, என் நம்பிக்கை எல்லாம் இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வருவார். இயேசுவின் வருகையிலே நான் உயிரோடு எழும்பணும். இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கை வைத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை தாங்க. விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் என்று ரெண்டு கூட்டம் இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ ஒரே பேரான தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசம் இல்லாதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ சமூகத்தை எல்லாரும் மறுபடியும் கை வைத்து ஜெபம் பண்ணி கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போறீங்க, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை வைத்து எல்லாரும் அர்ப்பணித்து கேளுங்க. ஆண்டவரே, ஓ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே அதை எனக்கு தருவார் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்ளத்தக்கதாக எனக்கு கிருபை வேணும்னு சொல்லி கேட்கிற ஆட்கள் கைகளை வைத்து தேவ சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. எல்லாம் ரெண்டு கையை வைத்து, எல்லாம் ரெண்டு கையை வைத்து விசுவாசத்தை ஒப்பு கொடுக்க. நல்ல ரெண்டு கையை வைத்து நல்லா ஜெபம் பண்ண. உங்க பாடி லாங்குவேஜில் அது தெரியணும், உங்க விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். உண்மையா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை கடைசி வரை உடையவர்களாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கரங்களை கொட்டி இந்த வார்த்தைகளுக்காய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில்
கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க, விசுவாசத்தை பற்றி கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாக நாங்கள் மாறும்படியாக இந்த உலகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு ஜீவிக்க, அறிந்து கொண்ட சத்தியத்தில் உறுதியாய் காணப்பட தேவனே எங்க சகோதர சகோதரிகளுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வந்ததான எல்லாரையும் தேவன் ஆசீர்வதியும். கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. யாரும் கெட்டு போக கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாததுன்னு அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய வசனத்தில் உறுதியாய் காணப்பட எங்க பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும். கேட்ட வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் 30, 60 100 பலன் கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்க டைரக்டர்ஸ் ஆசீர்வதியும், குடும்பமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எங்க பாஸ்டர்ஸ் ஆசீர்வதியும். இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லாரையும், குடும்பமாய் வந்தவங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.